இருக்கு. அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா சேவியர் ப்ரோ, குழந்தை பெக்கணும். ப்ரோ ஆனா சாப்பிட்டு போட்டுட்டு தான் இருக்கிறேன் நானு டெய்லியும். ஆனா குழந்தை ஒண்ணுமே பெக்க கிடையாது முடியல. ப்ரோ 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 இல்ல இல்ல நீங்க சொல்றதெல்லாம் இருங்க கரெக்ட் தான். இப்ப கேளுங்க முதல்ல. இப்ப உடனே அடிக்கிறதுக்கு என்ன ப்ரோ அவனுங்கன்னா எல்லாமே சின்ன பசங்களா நான் வாட்ஸ்கார்டு இங்க ப்ரோ பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளுங்க. கேக்குறீங்களா இல்லையா டிவைஸ் முதல்ல? முக்கியம், நெட்வொர்க் முக்கியம். என் பசங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தனை கேளுங்க என்ன டிவைஸ் வச்சிருக்கானு. இந்த டிவைஸ் லோ எண்ட் டிவைஸ் வச்சுக்கினே இவனுங்க இந்த அளவுக்கு டஃப் கொடுக்குறானுங்கன்னா என் பசங்களை நான் பாராட்டி தான் ப்ரோ ஆகணும். ஆமா சேவியர் ப்ரோ, இது கேளுங்க. லோ இதுக்கு எண்ட் பதில் டிவைஸ் ப்ரோ, எல்லாருமே லோ எண்ட் டிவைஸ். இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா உடனே வாங்கி கொடுப்பீங்க எல்லாருக்கும் M4 M5ன்னு. என் பசங்க அது மாதிரி கிடையாது. அவன் வேலைக்கு போயிட்டு யூடியூப்லயும் சாதிக்கணும் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் விளையாடின்னு இருக்கானுங்க. இப்படி சொல்லிட்டீங்கன்னா எப்படி அவங்க ஜெயிப்பாங்க? சரி ஜெயிக்கலாம் கூட நம்ம ஒண்ணுமே கிடையாது. என் டீம்ல அந்த ஒரு பையன் ட்ரைவர்ஸ்ல வின் பண்ணான். அல்ட்ரானிஸ் லைவ்னு ஒரு பையன் இருக்கான். எங்க அவன் ஏற்கனவே ஒரு முத்தம் அவங்க கையில குடுத்துட்டோம். ஆமா டோனி டோனி நல்ல வளர்ச்சி. ஒரு முத்தம் உங்க கையில குடுத்துட்டோம். அது இப்ப கொஞ்சம் பிரகாசமாயி நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு கேப் கொடுங்க, அடுத்து ஒரு பையன் வருவான், அதுக்கு அடுத்து ஒரு பையன் வருவான். ஒண்ணு ஒண்ணா குடுக்குறோம். சரி டோனி உங்க டீம் அனுப்பிட்டா பேசாம எஸ்எக்ஸ்பிடிஎஸ்க்கு. வேணாம் ப்ரோ, அவன் நல்ல இடத்துக்கு போயிட்டான். அங்கேயே இருக்கட்டும். நாங்க வந்து ஏனியாவே இருக்கோம் ப்ரோ. எங்க டீம் ஏனி தான். எல்லாருமே மேல ஏத்தி விடுவோம். கடைசி டெஸ்டினேஷன் வந்து உங்க ஏரியா தான். உங்க ஏரியாவை ரீச் பண்றதுக்கு நாங்க ஒரு ஏணி. ஓகே ஓகே அவ்வளவுதான். தோனி திரும்ப வேண்டாம், அவன் அந்த இடத்துல இருக்கட்டும். நல்ல பையன், நல்லா வந்துட்டு இருக்கான், அப்படியே போட்டோம். அவனை பார்த்து அவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு தான் என் பசங்களுக்கு நான் சொல்லின்னு இருக்கேன். கண்டிப்பா வருவானுங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பையன் ட்ரைவர்ஸ்ல வின் பண்ணிட்டான். அவருக்கு அவன் வந்து கொஞ்சம் ஒர்க்கு போயிருக்காங்க. ஒரு 10:30 மணிக்கு வந்துருவான். 10:11 மணிக்குள்ள வந்துருவான். 10 நாள் டிராஃபில அல்ட்ரான் விளையாட மாட்டானா? விளையாடுவான் ப்ரோ, விளையாடுவான். சரி ஓகே. சரி அப்ப எஸ்எக்ஸ்பிடிஎஸ் பேர் இல்ல 4 பேர் சொல்லுங்க. 4 பேர்னா அந்த 4 பேர் மட்டும் தான் விளையாடணும், வேற யாரும் விளையாட கூடாது. எஸ்எக்ஸ் டாக்ஸிக், எஸ்எக்ஸ் கிஸ். இருடா, அவங்க டீம் லீடர் சொல்லுவாரா? சொல்லுங்க. சரி நேரே சார். யாரு 4 பேர்? கிஸ்லி விளையாடுவான் ப்ரோ. கிஸ்லி எழுதியாச்சு. அடுத்து டாக்ஸிக் அடுத்தது எழுதியாச்சு. டோபி எழுதியாச்சு. அல்ட்ரானிஸ் லைவ். இங்க பாருங்க, இத தவிர யாரு விளையாண்டாலும் டிஸ்குவாலிஃபை தான். யாரும் வர மாட்டாங்க. ஆள் இல்ல அப்படின்னா 3 பேரை தான் வருவாங்க உள்ள. இல்ல ஒருத்தர் ஒரு சப்ஸ்டிட்யூட் வச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. 5வது ஒருத்தர் சொல்லிருங்க உங்க டீம்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபர்கான் ஓஜி வச்சுக்கோங்க ப்ரோ. ஃபர்கான் ஓஜி. ஓகே. எஸ்எக்ஸ்பிடிஎஸ் இந்த 5 பேர் மட்டும் தான் வருவாங்க. நான் எப்பவுமே ப்ரோ, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எதனா சேஞ்சஸ் தான் உங்களுக்கு மெசேஜ் போட்டுருவேன் இன்ஸ்டாகிராம்ல தனியா. இந்த மாதிரி என் டீம்ல புதுசா ஒருத்தர் வராரு, இல்ல வேற ஐடியில யாருன்னா விளையாடுனா கூட லாஸ்டா கூட உங்களுக்கு போட்டேன். அதுதான் பேட்டைக்காரன்றாங்க ஜெயர் உங்களை. அதுதான் பேட்டைக்காரனை கூப்பிடுறது. வெரி வெரி ஜெயர். அப்பப்ப இது கமெண்ட் வரும் ஜெயர் ப்ரோ. வந்து வெளுத்தாதான் அப்பப்ப இல்ல, நான் ரெகுலராவே வர. வெளுத்தாதான் சரிப்பட்டு ஜெயர் ப்ரோ. வெளு வேணும், வெளுத்தாதான். புரியுதா இல்ல உங்களுக்கு? சரி சரி சார். ஓகே, என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே செஞ்சிடலாம். சரி, நான் அவங்க 5 பேரையும் இது பண்ணேன். டேய் என்னடா ஜெயிப்பீங்களா? சப்ப பாய்ஸ் ஜெயிப்பீங்களா? சப்ப பாய்ஸ் இல்லையே 2 வருஷமா 1.5 வருஷமா ஸ்லாட் கொடுக்குறேன், ஒரு மயிரும் புடுங்கல. இப்ப ஏதாவது பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உங்க ஆள் எப்படி விட்டு கொடுக்காம இருக்காப்ல. அவருக்கு ஒரு டிராபியை ஜெயிச்சு கொடுத்துட்டாருன்னா அவர் ஒரு கொண்டாட்டம் போடுவாப்ல. அவரு கடைசி வரைக்கும் பேசவே விடாம வச்சுக்கிறீங்க பாவம். அவர் ஜெயிச்சிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் கொண்டாட்டமா இருப்பாரு. ஜெயிச்சா மஜா தான். போட்டுருவாரு, பாட்டில் போட்டு வந்து ரகலை தான். ஒரு நாள் ஃபுல்லா ஒரு கப்பு ஜெயிக்கிறீங்க. 10ல ஒரு கப்பு ஜெயிப்பீங்களா பாக்கலாமா? வாய் விட்டாலும் ஜெயிக்க முடியும். ஜெயிப்பீங்களா மாட்டீங்களா? ஆடின்னு இருக்கிறாரு பண்ணுவாங்க. சரி ஓகே, பேசுங்கடா. கண்டிப்பா ஜெயிப்போம். 10 டிராஃபில ஜெயிக்கிறோம். ஃபர்கான், டோபி எல்லாம் வந்து டோனியோட தம்பி ப்ரோமா. ஓகே ஓகே. டோபிலாம் வந்து டோனியோட தம்பி. எல்லாம் ஒரு ஊருக்காரங்க, ஒன்னா கேம் விளையாட ஆரம்பிச்சவனுங்க. சரி நைஸ். பேசுனா மட்டும் பேச மாட்டானுங்க. சரி ஓகே, நீங்க ஜெயிச்சா போதும், ஒரு டிராஃபி ஜெயிச்சா போதும். இந்த தடவைலாம் சூட்டோட ஒவ்வொருத்தனையும் கிண்டி கதறி விட்டுதான் வாரக்குள்ளே கிளம்ப இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு ஃபுல்லா அப்படி பண்ணிட்டு இருக்கோம். போங்க, 4 வெற்றி நம்மதே ப்ரோ, வெற்றி நம்மதே. ஷாரனோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் கொடுத்துருங்க, உங்களை வந்து ஷாரன் இன்வைட் பண்ணிடுவோம். 4 5 பேர். இன்னொரு ஒரு டீம் இருக்குங்கண்ணா, ஸ்பார்க்.
சரி நீங்க போங்க, நீங்க போங்க, கிளம்புங்க. ஓகே, நன்றி ஜெய் ப்ரோ, பாய். வாங்க ஜெய் ப்ரோ, எப்ப கமெண்ட் வர முடியும் வாங்க. பாய் போங்க. கண்டிப்பா ஹாப்பி பொங்கல்.